இங்க நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ல இருந்து ஒரு வாஷிங் மிஷினை வாங்கியிருக்கா. ஆனா வந்த வாஷிங் மிஷினுக்குள்ள எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுமே இல்ல. இதனால ஹீரோயின் வித்தவனுக்கே கால் பண்ணி பாக்குறா. ஆனா அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனால ஹீரோயின் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறா. ஆனா போலீஸ் இது ஃபோர்ஜரி கேஸுங்கிறதால அதுல பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. இதனால ஹீரோயின் அவளாவே அந்த செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ல ஃபோர்ஜரி பண்ணவன தேட ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஐடி மாட்டுது. இதுக்கு முன்னாடி ஃபோர்ஜரி பண்ணவன் எந்த மாதிரி மெசேஜ் போட்டு பொருளை வித்தானோ அதே போலயே இந்த ஐடியிலயும் மெசேஜ் போட்டிருக்கு. ஹீரோயினும் மாண்டடா பம்பர் கட்டு மண்டையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடி கீழே அவனை கேவலமா திட்டி அவனை கிழிக்க ஆரம்பிக்கிறா. இத பார்த்துட்டு ஃபோர்ஜரி பண்ணவனும் ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் ஒழுங்கா காசு கொடுத்துட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா ஃபோர்ஜரி பண்ணவன் என்ன தேவையில்லாம சீண்டிட்டீங்க, இனிமேல் தான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்குதுன்னு காலை கட் பண்றான். பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து இவன் மொபைல் நம்பர் ஆக்ட் பண்ணி தேவையில்லாம ஃபுட் ஆர்டர் பண்றது இல்லனா கால் பண்ணி மிரட்டுறதுன்னு ஒவ்வொரு நாளும் ஹீரோயினை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயின் சொல்றா. அந்த போலீஸ் இந்த பொண்ணு தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு சும்மா அந்த வாஷிங் மிஷினை வித்த நம்பரை ட்ராக் பண்ணி வித்தவனோட அட்ரஸ கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணா அந்த வீட்டுல இருந்த பொருள் எதுவுமே காணோம். அங்க ஒரே ஒரு ஃப்ரீசர் மட்டும் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த ஐடியோட ஓனர் இறந்து கிடக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்கவன் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறது. ஹீரோயினுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த கொலைகாரன்ட்டு கால் வருது. உன்னை எந்த போலீஸாலையும் காப்பாத்த முடியாது, அதனால 10 லட்சம் பணமா எடுத்துக்கிட்டு உன் அப்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணு, நான் அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் உட ஃப்ரீயா விட்டுறேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாததால அவன் சொன்ன பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட வீட்டோட ரூஃப்ல எக்கச்சக்கமா ஃபயர் அலாரம் டைப்ல கேமரா இருக்கிறத பாக்குறா. இது மூலியமா தான் இத்தனை நாளா கொலைகாரன் ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். இத போலீஸ சொல்லலான்னு ஹீரோயின் ட்ரை பண்றதுக்குள்ளேயே கொலைகாரன் ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு கார்ல கூட்டிட்டு போறான். இத ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சு கொலைகாரனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப எதிர்பாராத விதமா ஒரு ட்ரக் 2 காரையுமே இடிச்சிடுது. இதுல ஃபாலோ பண்ணி வந்த போலீஸ் இறந்துடுறாரு. கொலைகாரனோட கார்ல இருந்த ஹீரோயினுக்கும் சம அடி. ஆனா கொலைகாரனுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அவன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போது ஹீரோயினுக்கும் அடிப்பட்ட காயம் தான் சரியாயி அவளோட நார்மலான வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு நிம்மதியே இல்ல. அவ ஒவ்வொரு நாளும் அந்த கொலைகாரனை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா. இதுக்கு மேல பயந்துகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த கொலைகாரனை மறுபடியும் அந்த சைன் அண்ட் வெப்சைட்ல தேட ஆரம்பிக்கிறா. இதுக்கு உதவியா ஒரு போலீஸும் ஹெல்ப் பண்றாரு. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா அவளோட ஃப்ரெண்டோட போட்டோவையும் நேமையும் பயன்படுத்தி எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம சிங்கிளா இருக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட கிரியேட் பண்றா. ஏன்னா கொலைகாரன் இந்த மாதிரியான ஆளுங்க தான் டார்கெட் பண்ணி அவங்களை கொண்டு அவங்களோட பொருள் எல்லாத்தையும் ஆன்லைன்ல வித்துருவான். ஹீரோயின் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் அந்த கொலைகாரனை பாத்துடுறா. ஆனா இவ கேப்ப வச்சு மூஞ்ச கவர் பண்ணி இருக்கிறதால கொலைகாரனுக்கு இதுதான் ஹீரோயினுங்கிறது தெரியல. ஆனா ஹீரோயின் தேவையில்லாம பதட்டப்படுறா. இதனால கொலைகாரனும் ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். இவன் நம்மள மாட்ட வைக்கிறதுக்காக பெரிய ஸ்கெட்சா போட்டிருக்கா போல. நம்ம இவளோட வலிக்கே போய் இவளை போட்டு தள்ளிடலான்னு முடிவு பண்றான். அதுக்காக நான் விற்க வந்த கம்ப்யூட்டர் ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, நான் அந்த பொருளை உங்க வீட்டுல வச்சிடுறேன்னு சொல்றான். ஹீரோயினும் கொலைகாரன் கண்டுபிடிச்சது தெரியாம அவன் சொன்னதை கேட்டு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இங்க போன உடனே கொலைகாரன் ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு இவ வீட்டுல இருக்கிற பொருளை வித்து சம்பாதிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல வீட்டுக்கு தேவையான எந்த பொருளுமே இல்ல. ஏன்னா இது கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் ரெடி பண்ண ஒரு டிராப்பு. அதுல வசமா கொலைகாரனும் மாட்டிக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்து அந்த கொலைகாரனை அடிச்சு வெளுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கிடையும் ஃபைட் இன்டென்ஷனா போய் 2 பேரும் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே இருந்த ஒரு கார்ல விழுந்துடுறாங்க. இதுல கொலைகாரனுக்கு செமையா அடிபட்டுடுது. இருந்தாலும் அப்ப கூட கொலைகாரன் அவன்கிட்ட இருந்த கத்திய பயன்படுத்தி போலீஸ கொல்ல ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் அந்த கைய வந்து பிடிச்சிடுறா. ஆனா கொலைகாரனுக்கு பிளட் லாஸ் ரொம்ப அதிகமானதால அவன் அதே இடத்துலயே இறந்துடுறான். அப்படியே கொஞ்சம் மாசமும் கடந்து போது ஹீரோயின் இதுல இருந்து தான் வெளியில வந்து நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறார்.